ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கிக்கு ஃபுல் ஃபுட்டு, செகண்ட் கிக்கு ரவுண்டாஸு, அடுத்தது தேர்டு கிக்கு சைடு கிக்கும்பாங்க. இதுக்கு பேர் கும்ஃபூலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிக்கு இது தான். ப்ரூஸ்லி சைடு கிக் அடித்து தான் எவ்வளோ பெரிய பஞ்ச் பேக்கினாலுமே கிழிப்பார். ஒரு ஆளை மேக்ஸிமம் ஒரு 6 அடி அளவுக்கு உதச்சி அக்கட்டால் விசிறணும் அப்படின்னா இந்த கிக்கை பயன்படுத்தி தான் செய்ய முடியும். ஸோ இந்த கிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கும்ஃபூவில். அதனால் கவனமாக பழகுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது வாழை பிடிச்சிட்டு இந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு 1 2 தள்ளுற மாதிரி பாதம் முழு சைடு பாதம் இந்த இமேஜில் காட்டியிருக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி போகணும். கால் இந்த காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை ஒரே வீடியோவில் பார்த்து கற்றுக்க முடியாது. இப்போ இதே வீடியோவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் எடிட்டிங் பண்ணி வேறு மாதிரி அப்லோடு பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க சைடு சேஞ்ச் பண்ணுங்கள். 1 2 3 இமேஜில் பாருங்கள், கால் கிக்கு அப்படித்தான் போகணும். சைடில் கால் திரும்பணும் முழுக்க. ஓகே, இப்போ இந்த பேலன்ஸ் பண்ணி பழகினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரே ஒரு செவத்தை சும்மா வால் பிடிச்சிட்டு ஃப்ரண்டில் பழகிக்குங்க. இந்த பொசிஷனில் தான் நம்ம கிக் பண்ண போகிறோம். இந்த பொசிஷன் கரெக்டாக எடுத்துட்டிங்கனாவே கிக்கு தானாக ரிலீஸ் ஆகிரும். ஓகே, ரெடி? பாருங்கள், சைடு கிக்கு ஃபேஸில் அடிக்கலாம், வயிற்றில் அடிக்கலாம், மார்பிள் அடிக்கலாம். உடலில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரே கிக்கு இந்த சைடு கிக் மட்டும்தான். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபைட்டிங்க்கு ரவுண்டாஸ் கிக் அடிக்காமல் விட்டுறலாம், ஃப்ரண்ட் கிக் அடிக்காமல் விட்டுறலாம். ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தற்காப்பு கலையில் இருக்கிற அனைத்துவருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு கிக் ஒன்று தான் ஃபேவரட்டாக இருக்கும். இதில் ஜம்ப் பண்ணி அடிக்கும்போது பாடி எங்கே போகும்னே தெரியாது. இந்த இமேஜை பாருங்கள், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.